நான் ஒரு ஆஸ்துமா பேஷண்ட், வீசிங் ரொம்ப அதிகமா இருக்கு, நான் என்ன மாதிரி சாப்பாடு முறைகள் எல்லாம் பயன்படுத்தணும், சாப்பாடெல்லாம் டோட்டலா தவிர்த்துறோமா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கான பதில் இது. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆஸ்துமா இருக்கு சார், ஏன்னா சீ ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஸ்வீட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, சாக்லேட்டை விட்டுருன்னு சொல்லிட்டாங்க, அப்ப நான் என்னதான் சாப்பிடுறது அப்படின்றதுனா நானும் அதே கேள்விதான் கேட்கிறேன். எல்லாத்தையும் விட்டுட்டீங்கன்னா அப்ப நீங்க என்னதான் சாப்பிடுவீங்க? ஓகே, சோ ரொம்ப இம்பார்ட்டன்டா, ஆஸ்துமான்றது ஒரு அலர்ஜி நோய். அலர்ஜன் அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு ஒண்ணு ஒத்துக்காது. இப்ப எக்ஸாம்பிள் சில பேருக்கு தூசி பிரச்சனையா இருக்கும், சில பேருக்கு பூ பிரச்சனையா இருக்கும், சில பேருக்கு முடிகள் பிரச்சனையா இருக்கும், சில பேருக்கு நாய் பூனை பிரச்சனையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன அங்கம் தான் சாப்பாடும். அதனால ஆஸ்மா பேஷன்ஸ் எதுவுமே இதை சாப்பிடாது அதை சாப்பிடாது அப்படின்னா நம்பாதீங்க. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, 100 பேர் இருக்காங்கன்னா 80ல இருந்து 90 பேர் மெயினா அலர்ஜி ஆகிறதுக்கான காரணம் தூசி. தூசி எங்க இருக்கு? சாப்பாடுலயா இருக்கு? இல்லையே, நம்மளோட காத்துலதான் இருக்கு. அப்ப காத்துல இருக்கிற தூசி தான் மெயின் ரீசனா இருக்கு, சாப்பாடோட ரீசன் ரொம்ப கம்மி. அதனால தயவு செஞ்சு இந்த ஆஸ்மா பேஷண்ட் சாப்பாடு எல்லாத்தையும் விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன், அதை விட்டுட்டேன் அப்படின்னு பண்ணாம உங்களுக்கு பிடிச்சதை கரெக்டா சாப்பிடுங்க. அதையும் தாண்டி சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி நடக்குதுன்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு வாட்டி ஃபுட் அலர்ஜி டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம். சப்போஸ் அதுல புருவாச்சுன்னா அந்த பொருளை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டா போதுமே தவிர, இதை விட்டுட்டேன், அதை விட்டுட்டேன், அதை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விடாதீங்க. தேவையில்லாம உங்க உடம்பு தான் கெட்டு போகும். எப்பயுமே ஒரு நல்ல பேலன்ஸ் நியூட்ரிஷன் டயட் இந்த ஆஸ்மா பேஷன்ஸ் எடுத்துக்கணும்ன்றதுதான் நம்ம அட்வைஸா இருக்கு.